கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஓர்கடுகாம். எத்தனை உள்ளர்த்தம் கொண்ட வார்த்தைகள் இவை! யாருக்கும் அடங்காத ஆண்மகன் காதலியிடம் அடங்கிப் போவான். தன்னம்பிக்கையே இல்லாத ஆடவன் கூட காதலி ஊக்கப்படுத்தினால் தரணியை ஆளும் திறமை பெறுவான். ஒருவனது குணத்தையும் போக்கையும் மாற்ற வல்லது காதல். அரவிந்தனை மாற்றியதும் இக்காதல்தான். பெண்களை ஏறெடுத்தே நோக்காதவன் இன்று ஒரு பெண்ணை தேடி பெற்றவரின் வசவுகளை கூட காதில் வாங்கிக் கொள்ளாமல் பித்து பிடித்தவன் போல சென்றிருக்கிறான் எனில் அதற்கு காரணம் அந்த மாய மோகினி முன்தினம் காட்டிய கடைக்கண் பார்வைதான். அன்றைக்கு நெசவாளர் வீதியில் இருந்த மாதவியின் வீட்டில் தனக்கு பின்னால் நின்றிருந்த ஆருத்ராவை திரும்பி பார்த்த அரவிந்தன் விருட்டென மரப்பலகையில் இருந்து எழுந்தான். ஆருத்ரா தரிசனம் அவனை அசைய விடாமல் செய்தது. அரவிந்தனின் தரிசனம் அவளது பேச்சை அறவே வெட்டி இருந்தது. இருவரும் ஓரிரு வினாடிகள் ஒருவரையொருவர் பார்த்தபடி பேச்சின்றி நின்றனர். அப்போது மாதவி தோழியை அழைத்து, ஆருத்ரா, கையில் என்னடி குவளை? விருந்தாளி குடிப்பதற்கு மோர் எடுத்து வந்தாயா? என் அன்னைதானே கொடுத்தனுப்பினார். நீ கையிலேயே குவளையை வைத்துக் கொண்டால் இம்மனிதர் எப்படி அதை குடிப்பார்? இவருக்கு என்ன மாயாஜாலமா தெரியும்? உன் கையில் இருந்தவாறே அதை உறிஞ்சி குடிக்க என்று குறும்பாக தோழியை சீண்டினாள். அப்போதுதான் கையில் மோர்குவளையை எடுத்து வந்தது ஆருத்ராவிற்கு நினைவு வந்தது. அவள் குவளையை அரவிந்தனை நோக்கி நீட்ட அவன் அதை பெற்றுக்கொண்டு அவசரகதியில் மோரை குடித்து முடித்து குவளையை ஆருத்ராவிடமே நீட்டினான். அவள் அதை வாங்கிக் கொண்ட மறுகணம் வெட்கம் அவனை உந்தித்தள்ள ஆருத்ராவிடம் சொல்லிக் கொள்ளாமல் விறுவிறுவென வெளியேறிச் சென்றான் அரவிந்தன். அவனது செயலை கண்ணிமைக்காமல் கண்டுகொண்டிருந்த ஆருத்ரா அவன் வெளியே சென்ற பிறகு கையில் இருந்த காளிக்குவளையை அவன் முன்பு அமர்ந்திருந்த பலகையில் கோபமாக நங்கென்று வைத்தாள். பின் முகத்தை தீவிரமாக்கி மாதவி அமர்ந்திருந்த கட்டிலில் வந்து அமர்ந்தாள். மாதவி தோழியின் முகவாய்க்கட்டையை பாசமாக பிடித்து, தேவிக்கு அப்படி என்ன கோபமோ? என் ஆருத்ராவின் அழகு முகத்தை இப்படி அஷ்டகோணலாக்கியது யாரோ என்று குறும்பாக கேட்டாள். கொஞ்சுபவளின் கையை சட்டென எடுத்துவிட்டு, எனக்கு ஒன்றும் கோபமில்லையே, நான் யார் மீது கோபம் கொள்ள வேண்டும்? உன் அண்ணன் இங்கிதமில்லாமல் நடந்து கொண்டதற்கு நீதான் வருந்த வேண்டும் என்று காட்டமாக திட்டினாள். மாதவி குழம்பியவளாய், என் அண்ணனா? அது யாரடி? நான் என் தாய்க்கு ஒரே மகள்தானே, எங்கிருந்து வந்தான் புது அண்ணன் என்று சொன்னவளிடமே திரும்பி கேட்டாள். ஆருத்ரா சலிப்பாக கழுத்தை வெட்டியபடி, உன் அண்ணனை தெரியாதாக்கும்? இப்போது வந்து போனாரே ஒரு நாகரிகம் இல்லாத மனிதர். கொடுத்த மோருக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் அவர்தான் உன் அண்ணன். உன் தாயிடமும் ஊர்க்காரர்களிடமும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் என்று மூக்கை விடைத்துக் கொண்டு சொன்னாள். ஓ, அப்படியா செய்தி? எனில் உனக்கு ஏன் கோபம்? என்னை அவர் தங்கை என்று சொன்னதனால் இந்த கோபமா, இல்லை உன்னை காதலி என்று சொல்லாததால் வந்த கோபமா என்று கேட்டு விஷமமாக சிரித்தாள். ஆருத்ரா கோபம் வந்தவள் போல கட்டிலில் இருந்து எழுந்து, யார் யாருக்கடி காதலி? அவர் ஏன் என்னை காதலிக்க வேண்டும்? அவரது பெயர் கூட எனக்கு தெரியாது. அந்த நாகரிகம் தெரியாத மனிதர் மீது எனக்கு ஏன் காதல் வர வேண்டும் என்று காதலன் பேசாமல் போன ஆதங்கத்தை கோபமாக வெளிக்காட்ட முயன்றாள். அவள் கண்களில் நீர் துளிர்த்தது. அது தோழிக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக கட்டிலை தாண்டி இருந்த சாளரத்தின் அருகே சென்று நின்று கொண்டு கம்பிகளுக்கு வெளியே தெரிந்த தோட்டத்தை வேடிக்கை பார்ப்பவள் போல நின்று கொண்டாள் ஆருத்ரா. மாதவி எழுந்து சாளரத்திற்கு அருகில் வந்து தோழியின் தோளை வாஞ்சையாக பற்றி, பெயர் தெரியாத மனிதரை சந்திப்பதற்காக இந்த ஊரில் எவளோ ஒருத்தி காலையில் விடிந்ததுமே ஆற்றுக்கு சென்று விட்டாளாம். நேற்றைக்கு காட்சி கொடுத்த காதலன் இன்றைக்கும் காண வருவார் என்ற நம்பிக்கையில் நேரம் போனது தெரியாமல் முற்பகல் வரை அவள் ஆற்றிலேயே இருந்தாளாம். அவளது அன்னை என் அன்னையிடம் வந்து தன் மகள் இங்கு வந்திருக்கிறாளா என்று விசாரித்து சென்றாராம். அந்த பெண் யாரென்று நீ அறிவாயா ஆருத்ரா என்று தெரியாதவள் போல் முகத்தை வெள்ளந்தியாக வைத்தபடி கேள்வி எழுப்பினாள். தான் சென்றது மாதவிக்கு எப்படி தெரிந்தது என்று ஒரு கணம் ஆச்சரியப்பட்ட ஆருத்ரா மறுகணம் தன் உணர்ச்சிகளை மறைத்து, யார் சென்றார்கள் காதலனை காண? நான் துணி துவைப்பதற்கு சென்றிருந்தேன். நீரில் குளித்ததில் நேரம் போனது தெரியவில்லை. என் அன்னை அதற்குள் இங்கு வந்து புலம்பிவிட்டாரா என்று போலியாக சினம் கொண்டாள்.
மாதவி தோழியின் காதை பிடித்து திருகி, இதோ பாரடி கள்ளி, நீ எதற்கு சென்றாய், யாரை பார்க்க சென்றாய் என்பதை நான் நன்கு அறிவேன். அது மட்டுமல்ல, நேற்றைக்கு நான் ஆற்று நீரை அளவுக்கு அதிகமாக பருகிவிட்டு அவஸ்தையுற்று போராடிய வேளையில் எனக்கு சிகிச்சை கொடுக்கும் சாக்கில் இரு பார்வை கணைகள் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொண்டதையும் நான் அறிவேன். எனக்கும் உன் வயதுதானடி. நான் ஒன்றும் பச்சை குழந்தையும் இல்லை, பழங்கிழவியும் இல்லை. நீயும் உன் காதலனும் ஒருவரையொருவர் காதலியுங்கள், அல்லது கோபத்தில் கடித்து குதறிக்கொள்ளுங்கள். அது உங்கள் பிரச்சனை. இதில் அக்கா தங்கை என்று என்னை நடுவில் இழுக்காதீர்கள், புரிகிறதா என்று பல்லை கடித்தபடி தோழியின் காதை நன்றாக திருகியவாறு கேட்டாள். அங்கே திரும்பிச் செல்லும் வழியில் அரவிந்தன் அதே ஆற்றங்கரையை கடக்க வேண்டியிருந்தது. சற்று முன்னர் பேச்சு கொடுத்த அதே பெரியவர் இன்னமும் அதே கரையில் இருப்பதைக் கண்டு குதிரையில் தலையை குனிந்தபடி அவரை கண்டும் காணாமல் கடந்து சென்றுவிட முயன்றான் அரவிந்தன். ஆனால் பெரியவரோ சூடான ஆற்று மணலிலும் ஏதோ நிலவொளியில் நடப்பவர் போல எளிதாக எட்டு வைத்து நடந்து அரவிந்தனின் குதிரையை மறிப்பது போன்று நின்று கொண்டார். மாட்டிக்கொண்டோமே என்று உள்ளுக்குள் வருந்தினாலும் உணர்ச்சியை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஏதோ அப்போதுதான் முதியவரை கவனித்தவன் போல குதிரையில் இருந்து கீழே குதித்து, தாத்தா, இன்னும் நீங்கள் இங்குதான் இருக்கிறீர்களா? நான் உங்களை பார்க்கவே இல்லையே என்று அசடு வழிய சிரித்தான். பெரியவர் கிண்டலாக முகத்தை வைத்துக் கொண்டு, அதெப்படி அப்பா கவனிப்பாய்? நீ வந்த வேளைதான் முடிந்துவிட்டதே. கண்ணிறைந்த காட்சியை கண்டுவிட்டாய் அல்லவா? நான் உன் கண்களுக்கு புலப்பட மாட்டேன். இனி என் உதவி உனக்கு தேவைப்படாது என்று பரிகாசம் செய்தார். அரவிந்தனோ, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை பெரியவரே. மாதவியை பார்க்கச் சென்றேன், பார்த்துவிட்டேன். நான் பயந்த அளவிற்கு அவளுக்கு ஒரு தீங்கும் இல்லை என்று சமாளித்தான். பெரியவர் பிரமித்து, என்ன, மாதவியை மட்டும்தான் கண்டு வந்தாயா? அவள் தோழிப்பெண் ஆருத்ரா உனக்காக காலை முதலாக இந்த ஆற்றங்கரையில் காத்து கிடந்தாள். நீ வரமாட்டாயா, பேச மாட்டாயா என ஏங்கி தவித்தாள். நேற்று நீ சென்ற பாதையை வினாடிக்கு ஒரு முறை பார்த்தபடி காத்திருந்தாள். பாவம் அவள். அவளை சந்திக்காமல் வந்துவிட்டாய். நீ கல் நெஞ்சுக்காரனப்பா என்று அரவிந்தனை திட்டிக் கொண்டே தன் வேலையை பார்க்கச் சென்றார் பெரியவர். அரண்மனை சென்று சேர்ந்தான் அரவிந்தன். இச்சம்பவம் நிகழ்ந்து ஒரு வாரம் கடந்தது. பெரியவர் கண்டு கொண்ட காதல் விவகாரம் மற்றவர்களுக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக அரவிந்தன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அந்த கிராமத்தின் பக்கமே செல்லாதிருந்தான். தான் செல்லவில்லையே ஒழிய ஆருத்ராவை தொடர்ந்து செல்லும்படி அவன் தன் நண்பர்களை அனுப்பியிருந்தான். அவர்களின் உதவியுடன் அப்பெண் செல்லும் இடங்களுக்கெல்லாம் அவ்வப்போது சென்று வந்தான். ஒருமுறை அந்த கிராம கோவிலில் திருவிழா ஒன்று விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மொத்த ஊருமே அங்குதான் குவிந்திருந்தது. கூட்டத்தோடு கூட்டமாக சென்று ஆருத்ராவை சந்தித்தால் ஒரு பிரச்சனையும் வராது என்ற எண்ணத்தில் அரவிந்தன் தன் நண்பர்களை அழைத்துக் கொண்டு திருவிழாவிற்கு சென்றான். முகத்தை துணியால் மறைத்துக் கொண்டு தனது அடையாளம் வெளித்தெரியாதபடி கூட்டத்தை அலசினான். மக்கள் திரளில் எங்கு தேடியும் ஆருத்ராவும் அவளது தோழி மாதவியும் கண்களில் படவில்லை. நண்பர்களில் ஒருவன் அன்றைக்கு ஆற்றில் நீராடிய மற்றொரு பெண்ணை அந்த கும்பலில் கண்டுபிடித்து அவளிடம் சென்று மாதவி குறித்து விசாரித்தான். மாதவியும் ஆருத்ராவும் திருவிழாவிற்கு வரவில்லை என்றும் அவர்கள் வீட்டில்தான் இருக்கிறார்கள் என்றும் அவளிடம் விசாரித்து அறிந்து கொண்டு அரவிந்தனுக்கு செய்தியை தெரிவித்தான். அரவிந்தனோ நண்பர்களை ஊர் எல்லையில் இருவரும், ஆருத்ரா இருக்கும் வீதியின் எல்லையில் சிலருமாக நிறுத்தி வைத்துவிட்டு தான் மட்டும் எந்த சத்தமும் செய்யாமல் மாதவியின் வீட்டை நோக்கி நடந்தான். வீதியே நிசப்தமாக இருந்ததால் அங்கு இரு பெண்கள் உரையாடி வந்தது அவன் காதில் துல்லியமாக கேட்டது. முதலாம் அவள், ஏன் ஆருத்ரா இப்படி எதையோ இழந்தவள் போல அமர்ந்திருக்கிறாய்? உனக்கு என்னதான் ஆயிற்று? அந்த வாலிபனின் ஊர் பெயர் கூட நமக்கு தெரியாது. நீ அவரையே நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய். அவரோ உன்னை கண்டு கொள்ளாமல் சென்று விட்டார். உன் மீது அவருக்கு காதல் இருந்தது என்றால் உன்னிடம் ஓரிரு வார்த்தைகளாவது பேசியிருப்பாரேடி. அவரோ ஏதோ பேயை கண்டவர் போல உன்னை பார்த்தவுடன் விட்டடித்து ஓடிவிட்டாரே. அவரையே நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்கிறாய். பேசாமல் அவரை மறந்துவிட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டு சந்தோஷமாக இருந்துவிட்டு போயனடி என்று தோழிக்கு அறிவுரை கூறி வந்தாள். இந்த உரையாடல்களை கேட்டபடியே அப்பெண்கள் அமர்ந்திருந்த வீட்டின் அருகே வந்த அரவிந்தன் அங்கே வீட்டிற்கு பக்கவாட்டில் போடப்பட்டிருந்த பந்தலுக்குள் ஆருத்ராவும் அவளது தோழி மாதவியும் நெசவு வேலை செய்தவாறே தங்களுக்குள் உரையாடிக் கொண்டிருந்ததை கண்டான். ஆருத்ராவை எண்ணி
அவனது மனம் வேதனையடைந்தது. தன்னால்தான், தனது ஒரு பார்வையால்தான் அவளுக்கு இந்த நிலை நேர்ந்திருக்கிறது என்று வருந்தியவன் மேற்கொண்டு அவர்களது பேச்சை கவனித்தான். தோழியின் ஆறுதல் மொழிகளை கேட்டு கலங்கியிருந்த கண்களின் நீரை துடைத்துவிட்டு கொண்டு ஆருத்ரா தோழியிடம், அவருக்கு என் மீது காதல் இல்லை என்று உன்னிடம் யார் கூறினார்கள்? அவர் என்னை காதலிப்பதை ஆற்றில் நம்முடன் பேசியபடியே துணி துவைப்பாரே பெரியவர், அவர் மூலமாக தெரிந்து கொண்டேன். சில நொடிகள் மட்டுமே கண்ட என்னை நான் அணிந்திருந்த ஆபரணங்கள் முதல் எனது தலையில் தொங்கிய கார்குழல் வரை அனைத்தையும் வர்ணித்து அப்பெரியவரிடம் விசாரித்திருக்கிறார் உன் அண்ணன். என் மீது விருப்பமில்லாமல் தான் இத்தனையும் ஞாபகம் வைத்திருந்தாரா என்ன? அன்றைக்கு என்னால் மட்டும் அவருடன் பேசி உறவாட முடிந்ததா? நானும் அவரை கண்டவுடன் அமைதியாகத்தானே நின்றிருந்தேன். அவர் எல்லா பெண்களிடத்தும் அமைதி காப்பதில்லை. நான் உன் அறைக்குள் நுழையும் வரையில் உன்னுடன் சிரித்து பேசியபடிதான் இருந்தார். என்னை பார்த்த பின்புதான் அவருக்கு பேச்சு எழவில்லை. உன்னிடம் மட்டுமா பேசினார்? தெருவில் பழக்காரி, எதிர்வீட்டு பெண், உன் அன்னை என எல்லோரிடமும் தான் அளவலாவி இருக்கிறார். ஆனால் என்னை கண்டவுடன் விரைந்து ஓடிச் சென்று விட்டார். எனில் இதற்கு என்ன பொருள்? அவரை பொறுத்தவரையில் நான் தனித்துவம் வாய்ந்தவள் என்றுதானே பொருள். பெரியவர் தன் வாழ்நாளில் எத்தனையோ காதலர்களை கண்டவர். வந்த ஆடவனுக்கு என் மீது தீவிர காதல் உள்ளது என்று அவர் ஆணித்தரமாக கூறுகிறார். இப்போதும் அந்த வாலிபன் என்னை விட்டு சென்று விடவில்லையடி. உன் அண்ணன் என் பின்னால் தான் சுற்றித் திரிகிறார் என்று சொல்லி வந்தாள். மறைந்திருந்து காதலியின் சம்பாஷணைகளை கேட்டு வந்த அரவிந்தன் இந்த கடைசி வார்த்தைகளை கேட்டவுடன் நாம் நிற்பது அவளுக்கு எப்படி தெரிந்தது என்ற அதிர்ச்சியில் விருட்டென நகர்ந்து நின்றான். அவன் சரட்டென நகர்ந்ததால் உண்டான ஓசை அச்சமயம் ஆருத்ராவின் காதுகளில் விழ அவள் எச்சரிக்கை அடைந்து சத்தம் கேட்ட திசையில் எட்டி பார்த்தாள். தோழி பார்த்தவுடன் தானும் திரும்பி பார்த்த மாதவி, என்னடி பார்க்கிறாய், ஏன் இந்த பதற்றம் என்று விசாரித்தாள். ஆருத்ராவோ, அங்கு ஏதோ சத்தம் கேட்டதடி, யாரோ அங்கு வெளியே நகர்ந்தது போல தெரிந்தது என்று சொல்லிக்கொண்டே எழுந்து சென்று யாரென்று கண்டறிய முற்பட்டாள். உடனே மாதவி அவளை நிறுத்தி, அங்கு யாரும் இல்லையடி, ஊரே திருவிழாவிற்கு சென்றுள்ளது. எனக்கும் செல்ல வேண்டும் என்று கொள்ளை ஆசை. ஆனால் நீ வரமாட்டேன் என்று அடம் பிடிக்கிறாய். காதலனை சந்திக்காததால் ஏதோ உலகமே இருள் சூழ்ந்து விட்டதைப் போல வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடக்கிறாய். நீ இல்லாமல் செல்ல மனம் வராமல் உனக்கு துணையாக நான் இங்கு இருக்கிறேன். இதில் மூன்றாவதாக யார் வரப்போகிறார்கள்? சென்றுள்ள கும்பலின் தொல்லை தாங்க மாட்டாமல் கோவிலின் சாமியே இங்கு வந்து ஒளிந்து கொண்டால்தான் உண்டு என்று கூறி நகைத்தாள். ஆருத்ராவுக்கு தோழியின் பேச்சில் நம்பிக்கை வரவில்லை. ஒருவேளை காதலன்தான் தன்னை காண வந்திருக்க கூடுமோ என்ற ஐயத்தில் அவளது கண்கள் வாசலையே அடிக்கடி நோக்கி வந்தன. மாதவி பேச்சை ஆரம்பித்தாள். அவர் உன் பின்னால் திரிகிறார் என்று கூறினாயே, எதை வைத்து அப்படி கூறினாய்? உனக்கு ஏன் அவ்வாறு தோன்றியது என்று கேட்டாள். ஆருத்ராவோ, தோன்றவில்லையடி, அதுதான் நடக்கிறது. என்னை பின்தொடர வேண்டும் என்றால் அவரே வர வேண்டுமா என்ன? அன்றைக்கு ஆற்றில் பார்த்தோமே அவரது நண்பர்கள், அவர்கள் அடிக்கடி என் கண்ணில் படுகிறார்கள். அந்த சம்பவத்திற்கு முன்பு வரை நான் அவர்களை ஊரில் கண்டதே இல்லை. ஆனால் இப்போதெல்லாம் ஒருவர் மாற்றி ஒருவர் என் கண்ணில் பட்டவண்ணமே இருக்கின்றனர். அவர்களாக என்னை பார்க்கின்றனர். நான் பார்த்தால் வேறு திசையில் திரும்பிக் கொள்கின்றனர். என் செயல்பாடுகளை வேவு பார்க்க உன் அண்ணன்தான் அந்நபர்களை அனுப்பியிருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக சொன்னாள். இதை கேட்டு வந்த மாதவி எரிச்சலடைந்து, சரி, அவர் உன்னை தொடர்ந்து வருகிறார் என்றே வைத்துக் கொள்வோம். ஏன், சற்று முன்னர் இங்கு ஏதோ ஓசை கேட்டதே, அந்த ஓசையை உண்டாக்கியவரே அவர்தான் என்று கூட வைத்துக் கொள்வோம். உன்னை நெருங்கி வந்து பேச தைரியமில்லாதவரை எப்படியடி நீ காதலிப்பாய்? ஆண்மகனுக்கு வீரமும் துணிவும் வேண்டாம்? பேசுவதற்கே பயந்தாள், பிறகு காதலை சொல்வது எப்படி? ஆள் பார்ப்பதற்கு மட்டும் பலவானாக இருக்கிறார், அது போதுமா காதலிக்க? காதல் என்றால் கணக்கற்ற பிரச்சனைகள் வந்த வண்ணம்தான் இருக்கும். உன்னை சந்திக்கவே அஞ்சுபவர் பிரச்சனைகளை எங்கனம் சந்திப்பார்? உனக்கென்ன அழகில் குறையா, அறிவில் குறையா? அந்த பயங்கொள்ளி உனக்கு எதற்கடி ஆருத்ரா? வேறு நல்ல ஆண்மகனாக பார்த்து கொள்ளலாம் என்று தோழியின் மனதை மாற்றி அவளது மனக்கவலையை தீர்க்க முற்பட்டாள் மாதவி. இதை வெளியிலிருந்து கேட்டு வந்த அரவிந்தனுக்கு கோபம் முட்டிக்கொண்டு வந்தது. யாரை பார்த்தடி துணிவில்லாதவன் என்று குறை சொல்கிறாய்? என் காதலியை என்னிடமிருந்து பிரிக்க முயற்சிக்கிறாய். உன்னையெல்லாம் நான் காப்பாற்றியிருக்கவே கூடாது. ஆற்றில் இறங்கி உன் தலையை நன்றாக நீருக்குள் அமிழ்த்தி இருக்க வேண்டும். உன்னை போய் என் தங்கை என்றேன் பார். நீ தங்கை அல்ல, குட்டிச்சாத்தான் என்று வாய்க்குள் திட்டியபடியே
பேசியவளின் தலையில் குட்டு வைக்க முன்னோக்கி எட்டு வைத்தான். அச்சமயம் வீதியின் முகப்பிலிருந்து காகம் கரையும் ஓசை கேட்டது. கேட்டதுமே அரவிந்தன் அறிந்து கொண்டான். அது உண்மை காகத்தின் ஓசை அல்ல, தான் அழைத்து வந்த மனித காகம் எழுப்பும் ஓசை என்று. வீதிக்குள் எவராவது நுழைந்தால் காகம் போன்று ஒலி எழுப்பி தனக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்று அரவிந்தன் நண்பர்களிடம் சொல்லிவிட்டுதான் வந்திருந்தான். இப்போது இந்த ஓசை கேட்டவுடனே தான் அங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உணர்ந்து மாதவியின் தலையில் குட்டு வைக்கும் பணியை பிறகொரு சமயத்தில் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து கிளம்பிச் சென்றான் அரவிந்தன். நண்பர்களுக்கு அருகில் சென்றவன் அங்கு மறைந்திருந்து புதிதாக வந்தவனை உளவு பார்த்து கொண்டிருந்த தன் நண்பர்களை தூரத்தில் இருந்தபடியே கண்டுகொண்டான். அவர்கள் கண்கள் காட்டிய எச்சரிக்கை மணியை புரிந்து கொண்டு நடு வீதியில் நடந்து செல்லாமல் பதுங்கி பதுங்கித்தான் சென்றான் அரவிந்தன். இப்படியாக மெல்ல ஊர்ந்து சென்று நண்பர்கள் இருந்த இடத்தை அடைந்தான். அவன் தோழர்களோ ஒரு மரத்தை சுட்டிக்காட்டி அந்த மரத்தின் பின்னால் ஒளிந்திருப்பவனை கவனிக்கும்படி அரவிந்தனை கேட்டுக்கொண்டனர். அவர்கள் காட்டிய மரத்தடியை பார்த்த அரவிந்தன் வந்திருந்த உளவாளி அரண்மனையைச் சேர்ந்தவன் என்று கண்டுகொண்டான். உடனே நண்பர்களின் தோளில் கை போட்டுக்கொண்டு மறைவிடத்தில் இருந்து வெளியே வந்து எதேச்சையாக நடந்து செல்பவன் போல அவர்களிடம், நான் காயத்ரியை தேடி வந்தேனடா. காயத்ரி இருப்பது இந்த வீதியில் இல்லையாம். அவள் இருப்பது 4வது தெருவில் இருக்கும் 4வது வீட்டிலாம். வாருங்கள், அங்கு சென்று அவளை கண்டுவிட்டு வருவோம் என்று உளறியவாறு வீதியை விட்டு வெளியே சென்றான். அரவிந்தன் அர்த்தமில்லாமல் பேச ஆரம்பித்தவுடனேயே அவனது நண்பர்கள் புரிந்து கொண்டனர். இளவரசன் ஒற்றனை திசை திருப்பி ஏமாற்றுவதற்காகத்தான் இவ்விதம் செய்கிறான் என்று. ஆகையால் அவர்களும் தங்கள் பங்குக்கு மறைந்திருப்பவனை குழப்பும் விதமாக, இல்லை இளவரசே, நீங்கள் சொல்வது தவறு. அப்பெண்ணின் பெயர் சாவித்ரி. அவளது வீடு 6வது தெருவில் இருக்கும் 6வது வீடு என்றான் ஒருவன். இன்னொருவன், இளவரசே, இந்த மடையன் சொல்வதை நம்பாதீர்கள். அப்பெண்ணின் பெயர் விளக்குத்திரி. அவள் வீடு இருப்பது 2வது வீதியில் இருக்கும் முட்டுச்சந்து. அந்த சந்தின் வழியாக சென்று வலதுபுறமாக திரும்பினால் 4வது வீதி வந்துவிடும் என்று உளறி வைத்தான். இதை கேட்டு வந்த அந்த அரண்மனை ஒற்றனுக்கு தலை கிறுகிறுத்தது. விளக்குத்திரியா? இப்படியெல்லாமா பெயர் வைப்பார்கள்? இந்த இளவரசன் சுத்த பைத்தியக்காரனாக இருப்பான் போலவே. அது இருக்கட்டும், 2வது முட்டுச்சந்தில் திரும்பினால் 3வது சந்துதானே வர வேண்டும். அது எப்படி 4வது சந்து வரும் என்று தலைமுடியை பீத்துக் கொண்டு யோசித்தான். பிறகுதான் உணர்ந்தான், முட்டுச்சந்து என்றால் சந்து எந்த பக்கமும் திரும்பாது என்று. இந்த அரவிந்தனும் அவனது சகாக்களும் நம்மை ஏமாற்றிவிட்டார்கள் என்று கோபம் கொண்டு அவர்களை தொடர்ந்து செல்ல முயன்றான். ஆனால் அவர்களோ ஒற்றனின் கண்களில் படவே இல்லை. ஒற்றனை குழப்பிவிட்டு அவர்கள் தப்பிச் சென்று விட்டனர். அடுத்தடுத்த நாட்களில் அரவிந்தன் எங்கு சென்றாலும் ஆட்கள் தன்னை பின்தொடர்ந்து வருவதை கவனித்தான் அவன். தன்னால் ஆருத்ராவிற்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்று அஞ்சி எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டான். அதன் பின்னர் 2-3 முறைகள் ஒற்றர்களை ஏமாற்றிவிட்டு அப்பெண்ணுடன் பேச நெருங்கிச் சென்றான். ஒவ்வொரு முறையும் தன் ஆசை நாயகன் தன்னிடம் பேசப்போகிறான் என்று அவள் ஆவலுடன் இருந்தாள். ஆனால் அருகில் சென்றவுடனேயே அங்கு தன் தந்தையின் ஆட்களை கண்டுகொண்டு அவளிடம் எதுவும் பேசாமல் விலகிச் சென்றான். ஒற்றர்களை குழப்புவதற்காக ஆருத்ராவிடம் மட்டுமில்லாது வேண்டுமென்றே பல ஊர்களுக்கு சென்று பல பெண்களிடம் தானாக பேசி வந்தான் அவன். தான் நெசவாளர் வீதிக்கு சென்றது வேவு பார்ப்பவர்களுக்கு தெரிந்துவிட்டது. ஆதலால் அந்த பகுதிகளில் ஒற்றர்களின் கண்காணிப்பு அதிகமாக இருக்கும். அங்குள்ள அனைத்து கன்னிப் பெண்களும் சந்தேக வளையத்திற்குள் கொண்டு வரப்படுவர். தன்னால் அந்த பெண்களுக்கு ஏன் தொல்லை என்று எண்ணி தான் ஒரு பெண் பித்தன் என்றும் தன் பெயருக்கு களங்கம் நேர்ந்தாலும் பரவாயில்லை என்றும் தன்னால் ஆருத்ராவும் அவளது தோழி பெண்களும் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது எனவும் முடிவு செய்து பல பெண்களையும் தேடிச் சென்று வேண்டா வெறுப்பாக அவர்களுடன் பேசி வந்தான் அரவிந்தன். அரவிந்தனின் பேச்சு இயல்பானதாகவும் அவன் பேசும் முறை நாகரிகமானதாக இருந்தாலும் தூரத்தில் இருந்து பார்த்த ஒற்றர்களின் கண்களுக்கு அது தவறான சந்திப்பாகவே பட்டது. சந்திப்பு சரியானதாகப்பட்டிருந்தாலும் அதை அவர்கள் தவறாகத்தான் திரித்து கூறப் போகிறார்கள். ஆதலால் அவர்களை ஏமாற்ற அரவிந்தன் பெரிதாக சிரமப்படவில்லை. அரவிந்தனின் செயல்கள் அனைத்தும் ஒன்று விடாமல் அவன் தந்தையின் காதுகளுக்கு சென்று கொண்டிருந்தன. ஒற்றர்களை நியமித்தது அரசர் அல்ல, அவரது அடிப்பொடிகள் என்று நாட்கள் செல்லச் செல்லத்தான் தெரிந்து கொண்டான் இளவரசன். அரசரிடம் நல்ல பெயர் வாங்குவதற்காக அவர்களே ஆட்களை நியமித்து
தன்னை தொடர்ந்து செல்லும்படி அவர்களை ஏவி விட்டிருக்கின்றனர் என்பதை அவன் புரிந்து கொண்டான். மகன் ஊர் ஊராகச் சென்று பல பெண்களுடன் பேசி பழகி வருகிறான் என்ற செய்தி கேள்விப்பட்டு அரசர் வெகுண்டு போய் மகனை அழைத்து திட்டித் தீர்த்தார். அவனை அறவே வெறுக்க துவங்கினார். தன் முகத்தில் கூட விழிக்கக்கூடாது என மகனுக்கு கட்டளையிட்டார். உலகத்திலேயே பரம அயோக்கியன் தன் இளைய மகன்தான் என்று காண்பவர்கள் அனைவரிடமும் புலம்பி வந்தார். அரிதான சந்தர்ப்பங்களில் மகனை நேருக்கு நேராக காணும் போதெல்லாம் அவன் மீது வெறுப்பை உமிழ்ந்து வந்தார். அவன் நடவடிக்கைகள் மாறவில்லையெனில் மகனை குடும்பத்தை விட்டே துரத்தி விடுவதாக மனைவியிடம் அறிவித்தார். அரவிந்தனின் தாய் மகனிடத்தில் அழுது புலம்பி அவனது இயல்புகளை மாற்றிக்கொண்டு திருந்தும்படி கெஞ்சினார். தான் நல்லவன் என்பதையும் தந்தையின் வஞ்சக நண்பர்கள்தான் தன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லி தந்தையிடமிருந்து தன்னை பிரிக்கிறார்கள் என்று தாய்க்கு நிரூபிக்க முயன்றான். ஆனால் எவ்வளவு முயற்சித்தும் முடியவில்லை அவனால். அரவிந்தனுக்கு ஆருத்ராவை நெருங்கவும் முடியவில்லை, அவளை விட்டு விலகிச் செல்லவும் முடியவில்லை. தூரத்தில் இருந்தபடி அவளை கண்டு வந்த அரவிந்தனின் நண்பர்களோ ஆருத்ரா மிகவும் கவலையில் உள்ளாள் எனவும் அடிக்கடி ஆற்றங்கரைக்கு வந்து தனிமையில் அமர்ந்து எதையோ பறிகொடுத்தது போன்று சோகமயமாக காட்சியளிக்கிறாள் என்றும் தெரிவித்து வந்தார்கள். காதலை சொல்லவில்லை, சிரித்து மகிழ்ந்தது இல்லை, ஏன் பெயர்களை கூட பரஸ்பரம் தெரியப்படுத்தி கொண்டது இல்லை. நமக்காவது அவள் பெயர் தெரியும், அவளுக்கு நம் பெயர் கூட தெரியாது. இருந்தும் நம்மை எண்ணி ஏங்கி தவிக்கிறாள். இதன் பெயர்தான் காதலா? காதலுக்கு இத்தனை சக்தி உள்ளதா? ஒரு நொடி பார்வையில் ஒருவரது வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடக்கூடிய ஆற்றல் இந்த காதலுக்கு உள்ளதே என்று வியந்தான் அரவிந்தன். ஆருத்ராவை சந்தித்து சமாதானப்படுத்தவும் அவளிடம் தன் காதலை சொல்லவும் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தான். இப்படியே மாதம் 2 கடந்தது. பார்க்கவத்தின் மூத்த இளவரசனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அரவிந்தனுக்கு மனதில் நம்பிக்கையும் ஆசையும் துளிர்த்தது. திருமண வேளைகளில் மொத்த அரண்மனையும் மூழ்கிவிடும். பிறகு நம் காதலியை சந்திப்பதற்கு தடை இருக்காது. கூடவே திருமணத்தில் கலந்து கொள்ள சக்கரவர்த்தி ஆதித்யவர்மர் வருகை தருவார். அவரது சந்திப்பு ஒன்றே போதும், நம் மொத்த வாழ்க்கையும் அடியோடு மாறிவிடும். உலகமே நம்மை நம்பாவிட்டாலும் பிரபு நம்மை நம்புவார். அவரிடம் நேர்ந்தவற்றை சொல்லி நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்று நம்பிக்கை கொண்டான். அந்த வேளையில்தான் ஆதித்யவர்மனை திருமணத்திற்கு அழைப்பதற்காக குடும்பமே சேர்ந்து செல்லவிருக்கும் தகவல் அரவிந்தனுக்கு எட்டியது. அனைவருமே சென்றுவிட்டால் இங்கே ஆருத்ராவை சந்திப்பது எளிதாகிவிடும். அவளை சந்தித்து ஆறுதல் கூறி அப்படியே நம் காதலையும் வெளிப்படுத்தி வரலாம் என்று எண்ணினான். ஆனால் அடுத்த நொடியே தன் முடிவை மாற்றிக்கொண்டான். ஒற்றர்களை ஏமாற்றிவிட்டு ஆருத்ராவை கூட எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம். ஆனால் சக்கரவர்த்தியை சந்திப்பது அத்தனை எளிதல்ல. நமது 12ஆம் அகவையில் நம்மை கண்டவருக்கு தற்போது நம்மை ஞாபகம் இருக்குமா என்று கூட தெரியாது. நாமாக பிறிதொரு நாள் சந்தித்து நம்மை அறிமுகம் செய்து கொள்வதைக் காட்டிலும் தந்தையுடன் சேர்ந்து சென்றால் பிரபுவிற்கு நம் ஞாபகம் வரக்கூடும். இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது. ஆருத்ராவின் மீதான அன்பு சில காலத்திற்கு முன் வந்தது. ஆனால் அரசர் ஆதித்யரின் மீதான பக்தியும் வெறியும் பல வருடங்களாக நம் இரத்தத்தில் ஊறி திளைத்திருக்கிறது. ஆதலால் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொண்டு எப்படியேனும் வசுமித்ரா செல்லும் பரிவாரத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தவன் தாயிடம் கெஞ்சி கொஞ்சி அவர் மூலமாக வசுமித்ராவிற்கு தானும் உடன் வருவதற்கான சம்மதத்தை பெற்றான். ஆதித்யனை சந்திக்க வேண்டும் என்ற அரவிந்தனின் நீண்டகால ஆசை அந்த பயணத்தின் மூலமாக நிறைவேறியது. அதிலும் அரசனுக்கு தன்னை நினைவிருந்ததை தெரிந்த பின்பு தன் வாழ்வின் லட்சியம் கிட்டத்தட்ட நிறைவேறிவிட்டதாகவே எண்ணி உற்சாகமடைந்தான் அவன். அந்த பயணத்தில் அரசனுக்கு உதவும் வாய்ப்பும் கூடவே அவனுடன் வனமாளிகையில் அமர்ந்து தனித்து பேசும் அரிய சந்தர்ப்பமும் கிடைத்தது. இந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் என்று அரவிந்தனே எண்ணி பார்த்திருக்கவில்லை. வனமாளிகையில் தன் மொத்த பிரச்சனைகளையும் கொட்டி தீர்த்து அரசனிடம் தீர்வு பெற்று சென்றுவிடலாம் என்று நம்பித்தான் தன் கதையை ஆரம்பித்தான் அவன். ஆனால் அரசனே அப்போது பல இன்னல்களில் உழன்று கொண்டிருப்பதை அறிந்தவுடன் தான் வேறு அவனுக்கு ஏன் தொல்லை கொடுக்க வேண்டும் என்று கருதி துவங்கிய தனது கதையை பாதையிலேயே நிறுத்திவிட்டான் அரவிந்தன். வனமாளிகையில் நள்ளிரவில் நடந்த குழப்பங்களாலும் தந்தைக்கு வந்த ஒரு பொய்மடலாலும் அரசனிடம் சொல்லிக்கொள்ளாமல் கூட அரவிந்தன் நாடு திரும்ப வேண்டியதாயிற்று. பார்க்கவம் திரும்பியவனுக்கு பாவையின் நினைவு மறுபடியும் நெஞ்சில் தலை தூக்கியது. சில நாட்கள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் அதற்கு மேலும் பொறுத்து கொள்ள மாட்டாமல் காதலியை காண புறப்பட்டான்.
செல்லும் வழிதோறும் கனவு கற்பனையிலேயே மிதந்து சென்றான். அவள் கையோடு தன் கையை கோர்த்து கொண்டு அவளை தன் மார்பில் சாய்த்து அவள் வருத்தத்தை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகும் நாள் எப்போது வரும் என்று ஏங்கியபடியே சென்றான் அரவிந்தன். ஆனால் வந்ததோ காதலர்களை இணைக்கும் நாள் அல்ல, அவர்களை பிரிக்கும் நாள். நண்பர்களிடம் தகவல் சொல்லி அனுப்பி அவளை ஆற்றை ஒட்டி இருந்த தோப்பு பகுதிக்கு அழைத்து வரச் சொல்லியிருந்தான். நண்பர்கள் மாதவியிடம் தகவலை சேர்ப்பிக்க ஆருத்ரா ஆவலை அடக்க மாட்டாதவளாய் அவனிடம் ஓடி வந்தாள். சரியாக இளம் ஜோடிகள் இரண்டும் பேச ஆரம்பிக்கும் போது தோப்பின் ஒரு முனையிலிருந்து முன்பொரு முறை கேட்ட அதே காகம் கரையும் சத்தம் கேட்டது. ஒற்றர்கள் தன்னை பின்தொடர்ந்து வந்துவிட்டார்கள் என்று கண்டுகொண்ட அரவிந்தனுக்கு கோபம் கணக்கில்லாமல் வந்தது. வந்த ஒற்றனை கழுத்தை நெரித்து அங்கேயே கொலை செய்து போட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் பிறந்தது. ஆருத்ராவை ஒளிந்து கொள்ளச் சொல்லிவிட்டு தான் மட்டும் வெளியே சென்றான் அரவிந்தன். கையில் கத்தியை தயாராக பிடித்தபடி தோப்பை விட்டு வெளியேறிச் சென்றான். அங்கே சென்று பார்த்தாள். வந்திருந்தவன் ஒற்றன் அல்ல, தனக்கும் தன் தந்தைக்கும் நம்பிக்கையான தூதுவன். அவனை கண்டவுடன் கையில் இருந்த கத்தியை உரைக்குள் செருகி உரையோடு சேர்த்து அதை இடைக்கச்சையில் செருகிக் கொண்டான். தூதுவன் ஒரு ஓலையை நீட்ட அதை வாங்கி படித்த அரவிந்தன் தந்தை தன்னை உடனே வரும்படி ஆணையிட்டு அனுப்பிய ஓலை அது என்று உணர்ந்து கொண்டு தூதுவனை தூரத்தில் நிற்கச் சொல்லிவிட்டு தான் மட்டும் மறுபடியும் தோப்பிற்குள் சென்றான். அங்கே விழிகள் படபடக்க ஆருத்ரா, ஏதேனும் பிரச்சனையா? யார் வந்தது? நீங்கள் ஏன் அத்தனை அவசரமாக சென்றீர்கள்? கையில் கத்தியை எடுத்தீர்களே, என்ன வேலை செய்கிறீர்கள் தாங்கள்? உங்களை பற்றிய எந்த விவரங்களும் தெரியாமல் நீங்கள் கூப்பிட்டு அனுப்பியவுடன் நான் வந்துவிட்டேன். எத்தனை பெரிய முட்டாள் நான்! உங்கள் பெயர் கூட எனக்கு தெரியாது. இருந்தும் நீங்கள் வரச் சொன்னவுடன் வந்தேன். ஒளிந்து கொள்ளச் சொன்னவுடன் ஒளிந்து கொண்டேன். ஒவ்வொரு முறையும் என்னை நீங்கள் நெருங்கி வரும்போதெல்லாம் சுற்றி முற்றி எதையோ தேடுகிறீர்கள். யாரையோ கண்டுவிட்டது போல அதிர்ந்து போய் என்னை விட்டு சென்று விடுகிறீர்கள். உண்மையில் யார் நீங்கள்? உங்கள் பிரச்சனைதான் என்ன? நீங்கள் தேடப்படும் குற்றவாளியா? என்னை உண்மையில் நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லது வீணாக என் மனதில் ஆசையை விதைப்பதற்காக என் பின்னால் சுற்றித் திரிகிறீர்களா என்று மனமுடைந்து விழிகளில் நீர் பெருக்கெடுக்க தொடர்ந்து கேட்டு வந்தாள் அவள். ஆருத்ரா கேள்விக்கணைகளை தொடுத்து முடிக்கும் வரை காத்திருந்த அரவிந்தன், என்னை மன்னித்துக் கொள்ள ஆருத்ரா, உனது கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொல்லி காயம்பட்ட உன் மனதிற்கு ஆறுதல் கூற வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான். ஆனால் தற்சமயம் என்னால் இயலவில்லை. என்னை பற்றிய விவரங்களையும் உன் கேள்விக்கான விடைகளையும் என் நண்பர்கள் உனக்கு அளிப்பார்கள். அவர்களின் பதிலிலும் என் மீது உனக்கு நம்பிக்கையும் இருந்தால் நாளை இதே நேரம் காட்டை ஒட்டியுள்ள ஏரி பகுதிக்கு வா. அங்கு உன்னை சந்திக்கிறேன். இப்போது நான் உடனே கிளம்ப வேண்டும் ஆருத்ரா, என்னை மன்னித்துக்கொள் என்று கூறிவிட்டு விரைந்து அங்கிருந்து கிளம்பினான். தோப்பின் வெளியே நின்றிருந்த தன் நண்பர்களிடம் சில விஷயங்களை சொல்லி தன்னை பற்றி ஆருத்ராவிடம் அவ்விதமே கூறுமாறு ஆணையிட்டு தூதுவனுடன் சேர்ந்து அரண்மனை நோக்கி பயணப்பட்டான் அரவிந்தன். பல நாட்களுக்கு பின்பாக அதிசயத்திலும் அதிசயமாக மன்னர் நந்தகோபாலன் மகனை தன் அறைக்கு அழைத்திருந்தார். தந்தை நம்மை நல்லவன் என்று உணர்ந்து விட்டாரோ, அல்லது தவறானவன் என்று இன்னமும் எண்ணி வந்தாலும் மன்னிப்பு வழங்க அழைக்கிறாரோ என்றெல்லாம் கனவு கண்டு தந்தையின் அறைக்கு விரைந்தான் அரவிந்தன். அங்கு சென்றால் மன்னர் மகனது முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. சென்றவனின் கையில் ஒரு ஓலையை திணித்தார். அருகில் நின்றிருந்த தன் மனைவியிடம் கையாட்டி ஜாடை செய்தார். அந்த ஜாடையின் பொருள் அவனுக்கு இந்த ஓலை பற்றி விளக்கு என்பதுதான் என்று உணர்ந்து கொண்ட இளவரசன் அன்னையின் விளக்கத்திற்காக அவரது வதனத்தை நோக்கியவாறு நின்றான். அன்னையின் கண்களில் நீர் துளிர்த்தது. அவர் அருகில் வந்து மகனின் கன்னத்தை பாசமாக வருடிவிட்டு, எத்தனை முறை கூறினேன் கண்ணா, இப்படியொரு நாள் வந்துவிடக்கூடாது என்றுதான் நான் நித்தமும் பயந்து வந்தேன். என் பயம் உண்மையாகிவிட்டது. நீ எங்களையெல்லாம் பிரிந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது கண்ணா என்று சொல்லி மகனின் மார்பில் சாய்ந்து கண்ணீர் வடித்தார் மகாராணி. இருக்கையில் அமர்ந்திருந்த மன்னர் மனைவியை முறைத்தபடி, உன்னிடம் போய் விஷயத்தை சொல்லச் சொன்னேனே, என் அறிவை தடிகொண்டு அடிக்க வேண்டும். உன் மகனை வனவாசத்திற்கு அனுப்புகிறாய், இத்தனை அழுது புலம்புகிறாய். இதில் கண்ணா கிருஷ்ணா என்று கொஞ்சல் மொழிகள் வேறு. உன் மகனை கண்ணா என்று அழைப்பதற்கு பதிலாக துரியோதனா ராவணா என்று அழைத்தால் பொருத்தமாக இருக்கும். அவர்களைப் போன்று துஷ்டத்தனமான காரியங்களைத்தான் இவன் செய்து கொண்டிருக்கிறான். ஓலை பற்றி நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நானே சொல்லிக் கொள்கிறேன். நீ கண்ணீர் வடிக்கும் பணியை தொடர்ந்து நடத்து என்று
மனைவியிடம் கோபம் கொண்டவாறு சொல்லிவிட்டு மகனுக்கு ஓலை குறித்து விளக்கினார். அரவிந்தா, இது அண்டை நாட்டு சிற்றரசன் மணிவண்ணனுக்கு நான் எழுதியிருக்கும் ஓலை. அவன் எனது நண்பன். என்னை போன்றே சக்கரவர்த்தி ஆதித்யவர்மரிடம் விசுவாசமாக இருப்பவன் அவன். எனக்காகவும் நம் பிரபுவுக்காகவும் எதுவும் செய்ய தயங்காதவன். அவனிடம் ஒரு உதவி கோரித்தான் இந்த ஓலையை உன் மூலமாக அனுப்புகிறேன். இன்று நான் ஆட்சி பொறுப்பில் இருந்து நம் நாட்டை திறம்பட நிர்வகித்து வருகிறேன். இன்று போலவே வருங்காலத்திலும் நம் சிற்றரசு சக்கரவர்த்திக்கு கீழ்ப்படிந்து அவரது அபிமானத்தையும் ஆசிகளையும் பெற்று விளங்க வேண்டுமானால் அதற்கு நம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் திறமையாக நாடாளுதல் அவசியம். நமக்கு பிரபுவின் மீது இருக்கும் பக்தி என் சகோதரர்களின் புத்திரர்களுக்கும் இருக்கும் என்று கூற முடியாது. ஆதலால் ராஜ்ய நிர்வாகத்தை நம் பொறுப்பில்தான் வைத்திருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை ராஜ்யம் ஆள வேண்டும் என்பதை விட அதை ஆதித்யவர்மரின் மனம் கோணாமல் அவருக்கு கீழ்ப்படிந்து ஆள வேண்டும் என்பதுதான் எனது லட்சியம். உனக்கு நம் பிரபுவின் மீது இருக்கும் பக்தியை நான் அறிவேன். ஆகையால் நாட்டு நிர்வாகத்திற்கு தேவையான உனது தகுதிகளை வளர்த்துக்கொள். நிதி நிர்வாகத்தை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். நீதான் நாட்டின் தன அதிகாரியாக விளங்க வேண்டும். கஜானாவையும் பொக்கிஷங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும். இவற்றை நிர்வகிப்பதற்கு உனக்கு கணக்கு வழக்குகள் தெரிந்திருக்க வேண்டும். எண் வரிசைகளும் கூட்டல் கழித்தலும் மட்டும் தெரிந்திருந்தால் போதாது. ஒன்றை எப்படி பத்தாக்குவது, நாட்டின் வருவாயை எப்படி பெருக்குவது, ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் எப்படி செய்வது என்று அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும். இவை அனைத்திலும் கெட்டிக்காரன் என் நண்பன் மணிவண்ணன். இந்த ஓலையில் உனக்கு நிதி நிர்வாகத்தை கற்றுக் கொடுக்கும்படி நான் அனைத்தையும் தெளிவாக எழுதியிருக்கிறேன். இதை அவனிடம் கொண்டு சேர்ப்பித்து பாடம் பயின்று வா. இதில் மட்டும் நீ தேர்ச்சி பெற்று வந்தால் என் அன்பை மட்டுமல்ல, உன் மனம் கவர்ந்த மன்னவனான ஆதித்யவர்மரின் அபிமானத்தையும் பெறலாம். நீ தகுதியுள்ளவர்களை தனக்கருகில் வைத்துக் கொள்ளவே அவர் விரும்புவார். உன் திறமையைக் கண்டு உன்னை ஆதித்தபுரிக்கே அவர் அழைத்துச் சென்று விடவும் வாய்ப்பு உள்ளது. நாளையே நீ பயணம் துவங்க வேண்டும். பயணத்திற்கான ஏற்பாடுகளை இன்றே முடித்துவிடு என்று கட்டளையிட்டுவிட்டு மகன் பதில் பேசுவதற்கு கூட அவனுக்கு அவகாசம் கொடுக்காமல், இப்போது நீ செல்லலாம் இங்கிருந்து என்று காட்டமாக கூறிவிட்டு முகத்தை வேறுபுறமாக திருப்பிக் கொண்டார். காதல் மலரும் என்று காத்திருந்தால் மொட்டாக இருக்கும் போதே நம் காதல் வாடிவிடும் போலவே. பயிற்சி என்று சென்றால் குறைந்தது 4 மாதங்களாவது ஆகும். நமக்காக ஆருத்ரா அத்தனை காலம் எப்படி காத்திருப்பாள் என்று வருந்திய அரவிந்தன் இரவு முழுவதும் உறங்காமல் கண் விழித்தபடியே கட்டிலில் புரண்டு கொண்டிருந்தான்.